கௌதம் எங்க போனாரு? ரொம்ப நேரமா ஆளையே காணுமே. சரி, அவர் வரும்போது வரட்டும். நேரம் ஆகுது, நாம விளக்கு ஏத்திருவோம். சிவனே, என்ன சோதனை இது? உன்னை நீரால அபிஷேகம் பண்ணி பூவால அலங்காரம் செஞ்சு தீபம் ஏத்தி உன்னை வழிபட்டா மூலிகை இருக்கிற இடம் தெரியும்னு குறிப்புல சொல்லி இருக்கு. ஆனா என்னால தீபத்தை ஏத்தவே முடியல. அந்த மூலிகை 13 வருஷத்துக்கு ஒரு முறைதான் மண்ணை விட்டு வெளியில வரும். பௌர்ணமி திதி முடியறதுக்கு முன்னாடி நீ அந்த மூலிகைய கண்டுபிடிச்சு எடுத்துடணும். இல்லன்னா அந்த மூலிகை எப்படி வந்ததோ அப்படியே திரும்ப மண்ணுக்குள்ள போயிடும். மூலிகை மண்ணுக்குள்ள போயிட்டா அதுக்கப்புறம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுமா. பிரபும் பிராணநாதம் விபும் விஸ்வநாதம் ஜகநாதநாதம் சதானந்தபாஜம் भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गलेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशाधिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे मुदामाकरं मण्डलं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरं तम् अनादिव्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे. கௌதம், என் பொண்ணை பார்க்க நான் இன்னும் எவ்வளவு தூரம்பா போகணும்? இன்னும் கொஞ்ச தூரம் தாம்மா. இப்படியே போனா வந்துடும். சரி. என்னாச்சுமா? ஏய் ராசாத்தி, என் கிட்ட இருந்து உன் பொண்ணை காப்பாத்த உன்னால சர்ப்பம் வந்துச்சு. ஆனா இப்போ உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. ஒரே அடியில உன்னை சாகடிக்கிறண்டி.
ஏய் நீ யாரு? நான் கௌதம் தாமா. நீ 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 கௌதம் இல்ல, நீ வேற யாரோ. இல்லம்மா. சொல்லு, நீ யாரு? நீ வேற யாரோனா? அப்போ என் பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானே நீ சொன்னதெல்லாம் போய் தானே? நீ யாருன்னு உண்மையை சொல்ல. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. பொண்ணு புத்திசாலினா பொண்ண பெத்த அம்மா நீ அதி புத்திசாலிதான், நான் ஒத்துக்கிறேன். நான் யாருன்னு கேட்டல, நான் தான் சங்கினி. சாவடி. என்ன உன் உயிரை காப்பாத்திக்க ஓடுறியா? ஓடு. நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஏய், நீ என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏய், ஏய், உன்னை விட மாட்டேன்டி. ஏய், என்ன தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? நீ எப்போ உன் வேண்டுதலை நிறுத்தி காட்டு தேவி கோயிலை விட்டு வெளியே வந்தியோ அப்பவே கன்னிமார் தெய்வங்களோட பாதுகாப்புல இருந்த உன் பொண்ணு வெளியே வந்துட்டா. இனி உன் பொண்ணு என் கையால சாக போறத அந்த ஈசனால கூட தடுக்க முடியாது. உன் பொண்ண கொன்னு அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகைய நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். யார் நீ? உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? ஏன் என் பொண்ணு வாழ்க்கையில இப்படி விளையாடுற? என் பொண்ணு சின்ன வயசுல இருந்து எந்தவித சந்தோஷமும் அனுபவிக்காம அனாதையா வளர்ந்தவ. அவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா. என் கெட்ட நேரம் என் பொண்ணோட புருஷனை பாம்பு கடிச்சிருச்சு. என் பொண்ணு தன் புருஷன் உயிரை காப்பாத்த அந்த மூலிகை எடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கா. என் பொண்ணு அவ புருஷனும் நல்லா இருக்கணும்னா என் பொண்ணுக்கு அந்த மூலிகை வேணும். என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத, என் பொண்ணை விட்டுடு. உனக்கு உயிர் தான் வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோ. என் பொண்ணு தேடி வந்து அந்த மூலிகையை அவகிட்டயே கொடுத்துரு. தயவு செஞ்சு அவளை விட்டுடு. ஏய், நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. உன் பொண்ணு சாக போறது உறுதி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத. நான் உன் கால வேணாலும் விடுறேன். என் பொண்ணை விட்டுடு. ஏய், எங்க போன? எங்க போன? ஈஸ்வரா, எனக்கு அந்த சர்வதோஷ நிவர்த்தனி மூலிகை எங்க இருக்குன்னு காட்டு. ஈஸ்வரா, அந்த மூலிகை இருக்கிற இடத்தை காட்டினதுக்கு ரொம்ப நன்றிப்பா.
எனக்கு மூலிகை கிடைச்சிருச்சு. என் மேடியை நான் காப்பாத்திடுவேன். நான் 13 வருஷமா காத்திருந்த சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகை எனக்கு கிடைச்சிருச்சு. யட்சினி, சுவேதாவை கொண்டு சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுக்கிறதுக்கான முழு சக்தி எனக்கு கொடு. சுவேதா, இன்னையோட நீ செத்தடி. அம்மா, அம்மா, ஐயோ, டேய், என் பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. சொன்னா கேளுங்கம்மா, உள்ள போக கூடாதுமா. நீ சும்மா இருடா. என் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. நான் போய் அவனை பார்க்கணும். அம்மா சொல்றத கேளுடா. ஐசியூ உள்ள போக கூடாதுமா. அம்மா சொல்றது கேளுங்கம்மா. டாக்டர், டாக்டர். டாக்டர், என் பையனுக்கு என்ன? டாக்டர், நர்ஸ், டேய் என்னடா? இருங்கம்மா, இருங்கம்மா. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா அழாதீங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. என்னம்மா? ஐயோ, அம்மா. டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? டாக்டர், சொல்லுங்க டாக்டர். ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? டாக்டர், நீங்க இப்படி பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். சொல்லுங்க டாக்டர். என் பையனுக்கு ஒண்ணு ஆகலல்ல? நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் மேடம். இனிமே உங்கள் பையன் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, இன்னும் அதிகபட்சம் 5-6 மணி நேரத்துக்கு தான் உயிரோட இருப்பாரு. அதுக்கப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லம்மா. நீங்க உங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. டாக்டர், ஐயோ, எவ்வளவு போராடியும் என் பையனை என்னால காப்பாற்ற முடியாது போல இருக்கே. மொத்தமா என் பையன் என்னை விட்டு போக போறானா? அம்மா அழாதீங்கம்மா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. எப்ப அழாம இருக்க முடியும்? டேய், உன் தம்பி உன்னை விட்டு போக போறான்டா. இல்லம்மா. அம்மா ப்ளீஸ் அழாதீங்கம்மா. பிரீத்தி, உன் அண்ணன் உன்னை விட்டு போக போறான்டி. ஐயோ, நம்ம எல்லாரையும் விட்டு போறான்டி. அம்மா அழாதீங்கம்மா. அம்மா அப்பா சாகுறதா புள்ள பார்க்கணும். ஆனா நான் என் பையன் சாகுறத நான் பார்க்க போறேனா? கடவுளே, போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணேனோ? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, சாக கிடக்குற என் பையனை நான் எப்படி காப்பாத்த போறேன்? எனக்கு ஒண்ணுமே
புரியலையே. ஐயோ, இல்ல, என் பையன் சாக கூடாது. என் மருமக காப்பாத்துவா. அவ காப்பாத்துவா. என் போன கூட. இந்தாங்கம்மா. ஸ்வேதா, போனை எடு ஸ்வேதா. என்னம்மா? என்னாச்சுமா? கட் ஆயிருச்சு. அம்மா, 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 அம்மா. அம்மா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். ஒரு வழியா நான் இந்த வார்த்தையை கேட்டுட்டேன் ஸ்வேதா. இனிமே நான் சந்தோஷமா. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதம்மா. எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் கும்பிடுற அந்த ஈஸ்வரன் நிச்சயமா உங்களை காப்பாத்துவாம்மா. அம்மா, அம்மா, எந்திரிமா. ஸ்வேதா, சின்ன வயசுல கோவில் திருவிழால நான் உன்னை தொலைச்சிட்டேன்னு நீ என்ன தப்பா நினைச்சிடாத ஸ்வேதா. அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ எனக்கு வேணும்மா. நான் உன் கூட ரொம்ப நாள் இருக்கணும்மா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஸ்வேதா, நான் உன்னை தொலைச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு வாட்டியாவது நான் உன்னை பாத்திர மாட்டேனா? என் பொண்ணு அம்மான்னு என்ன கூப்பிட மாட்டாளான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தேன். என் வேண்டுதல் இத்தனை வருஷம் கழிச்சு நான் கும்பிட்ட அந்த அம்மன் காதல கேட்டுருச்சு போல. அதுதான் அந்த அம்மன் சாவு படுக்கையில உன் கூட என்ன சேர்த்து வச்சுட்டா. ஸ்வேதா, அம்மா சாக போறேன்னு நினைச்ச நீ அழாத. நான் சின்ன வயசுல தொலைச்ச என் மகளோட உயிரை இன்னைக்கு நான் காப்பாத்திட்டேன். அதனால என் மனசு முழுக்க நிம்மதியோட நான் சாக போறேன். நீ அழாத ஸ்வேதா. ஸ்வேதா, நீ தேடி வந்த மூலிகை இப்போ உன் கைக்கு எட்டு தூரத்துல தான் இருக்கு ஸ்வேதா. அம்மா, நீ அந்த மூலிகை எடுத்துட்டு போய் உன் புருஷனை காப்பாத்து. நீயும் உன் புருஷனும் 100 வருஷம் வாழணும். நீங்க நல்லா வாழ்வீங்க, ரொம்ப நல்லா வாழ்வீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, அம்மா, அம்மா.